உன் ஜெபத்தினை தொடர்ந்திடு மகனே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், உன் தடைகளை நொறுக்கிடுவார். உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், உன் தடைகளை நொறுக்கிடுவார். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தராலே காரியம் வாய்க்கும். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் நாம் தியானிக்கப் போகிற வசனம் எஸ்தர் 7:10. அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானியை தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. ஒருத்தருக்கு நம்ம தீமை நினைத்தா அந்த தீமை நம்மளுக்கு தாங்க அப்படியே திருப்பி வரும். அதே தான் இந்த வசனம் உணர்த்து. இந்த ஆமான் என்றவர் ரொம்ப கொடிய மனுஷன், கெட்டவர். அவர் அந்த மொர்தெகாய்க்கு விரோதமாக எழும்பி ராஜா கிட்ட போய் தப்பாக மொர்தெகாய்க்கு அவர் பேரை கெடுக்கிற மாதிரி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, மொர்தெகாயுடைய அந்த யூத ஜனங்களை அழித்து விடணும்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட கையெழுத்தும் வாங்கிடுறாரு. அவங்க எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். இந்த மொர்தெகாய் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். அங்கே எஸ்தர் என்ற ஒரு ராஜாத்தியும் இருக்கிறாங்க. எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. இந்த மொர்தெகாய்க்கு எப்படியெல்லாம் கெடுதல் நினைக்கணுமோ அதெல்லாம் இந்த ஆமான் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு தூக்கு மரத்தையே செய்து ராஜா கிட்ட சொல்லி இவரை அந்த தூக்கு மரத்தில் போடணும் அப்படின்னு அவர் ரொம்ப ஆவலாய் கெடுதல் செய்ய அவர் துணிந்து செயல்படுறார். கடைசியில் முடிவில் ராஜாவுக்கு யார் நல்லவர் யார் கெட்டவர் என்றதை ஆண்டவர் புரிய வைக்கிறார். புரிந்து கொண்டார் ராஜா. புரிந்து கொண்டதின் விளைவு என்ன ஆயிடுச்சு தெரியுமா? யார் கெடுதல் நினைத்தார்களோ, யார் தீமை செய்தார்களோ, அந்த ஆமான் என்ற அந்த கொடிய மனிதனை அவன் செய்த அந்த தூக்கு மரத்திலே அவனையே தூக்கி போட்டாங்க. அப்படி தாங்க இந்த உலகத்தில் கூட சில சமயத்தில் சில மனிதர்கள் இப்படி தான் இந்த ஆமானை போல இருக்கிறாங்க. நம்மளுக்கு விரோதமாக எழும்பி தீமை செய்கிறார்கள். ஒரு சகோதரி விதமாய் சொன்னாங்க, நான் எவ்வளோ நல்லது செஞ்சாலும் நான் வேலை செய்கிற இடத்துல என்னை பற்றி தப்பாக போட்டு கொடுக்குறாங்க. நான் செய்த வேலையை அவங்க செய்த வேலை போல் காட்டிக்கிறாங்க. அதே போல் ஊழியத்தில் கூட எவ்வளோதான் ஊழியத்தில் நம்ம செய்தாலும் சில பேர் அந்த ஊழியத்தை பற்றி, அதுவும் இப்போ சோஷியல் மீடியாவில் தப்பாக ஊழியத்தை பற்றி விமர்சனம் பண்ணுறது, தப்பாக பேசுறது, தப்பாக எழுதுறது. ஆனால் ஜெபிக்கிறவர்கள் உண்மையாய் ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தால் கர்த்தர் அதுக்குரிய பலனை கண்டிப்பாக கொடுப்பார். அதே தான் இந்த ஆமானுக்கு நடந்தது. ஜெபிக்கிற மனுஷனாகிய இந்த மொர்தெகாய்க்கு விரோதமாய் அந்த ஆமான் செய்த தூக்கு மரத்தில் ஆமானே தூக்கி போட்டாங்க. நீங்களும் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை கர்த்தர் ஒன்றுமில்லாமல் செய்வார். God bless you.